நிறைய துவாக்களையும் என்ன செய்கிறோம் இதில் நம்ம பார்க்கிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அதாவது ஒரு தந்தை உள்ளமாக எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு குர்ஆன்லையும் சுன்னாலையும் வந்திருக்கு. உதாரணமாக சூரா இப்ராஹிம்ல 40-41 வசனத்தில் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ஒரு தந்தையுடைய மகனுடைய பிரார்த்தனை. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக ஆக்கு. வ மின் ذُرِّيَّتِي, எனது சந்ததிகளிலும். அதாவது நமக்கு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் அல்லது குழந்தை வளர்ப்பு இதில் சந்ததிகளுக்கான பிரார்த்தனை, பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்கிறது, பேரர்களுடைய பிள்ளைகள், அதுக்கான பிரார்த்தனை என்ற ஒரு பகுதியை நம்ம என்ன செஞ்சு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று தான் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் எனது சந்ததிகளிலும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களது துஆவை அங்கீகரிப்பாயாக. அதே போல ஒரு மகனாக நம்ம என்ன பிரார்த்திக்கலாம் அடுத்த வசனம், ரப்பனா ஃபிர்லி, யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. வலிவாலிதைய, எனது தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், அதே போல அதாவது விசாரணை நடக்கக்கூடிய நாளில் முஃமின்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக. இது ஒரு தந்தை உள்ளத்தில் இருந்து பேசப்படக்கூடிய முக்கியமான வசனங்கள். இது விரிவாக நான் போகல, சில உதாரணங்கள். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து துஆ என்ன செய்து வருது எப்படி என்று சொன்னால் சூரா நூஹ் 28 ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக, எனது பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஒரு பிள்ளையாக பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்தது. வலிமன் தகல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத், எனது வீட்டுக்குள்ளே நுழைந்தவர்கள் முஃமினாக நுழைந்தவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன வல் முஃமினாத், அதாவது முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும். வலா தஸிதி ஸாலிமீன இல்லா தபாரா, அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேற எதையும் நீ அதிகப்படுத்தாதே என்று கேட்ட துஆவை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது சூரா நம்ல்ல 18 தொடக்கம் 20வது வசனம் வரைக்கும் பாருங்க. எப்படி என்றா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வாதின் நமல், ஒரு அதாவது எறும்பு கூட்டுக்கு பக்கத்தால போறாரு. அப்ப அந்த எறும்பு என தண்டை எறும்புகளோட பேசிய செய்தி என்ன செய்து அதுல வருது, உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமான் அவருடைய படையினரும் அவர்கள் உணராமல் உங்களை என்ன செய்து விடலாம், மிரித்து விடலாம் அப்படி என்று. அதை பார்த்த உடனேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, அதனுடைய வார்த்தையை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்னகைத்து சிரித்தார். தபஸ்ஸம் என்ற புன்னகைக்கிறது, தாஹிக் என்ற சிரிக்கிறது. ஃபதபஸ்ஸம தாஹிகன் அப்படின்னு ஒரு புன்னகையான ஒரு சிரிப்பை என்ன செஞ்சாரு, சிரித்தாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு வகால ரப்பி அவுஸிஅனி, அதை கேட்ட உடனே ரப்பி அவுஸி, எனக்கு உள்ளுணர்வை தா அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்கு நன்றி செலுத்துவதற்கான உள்ளுணர்வை தான். சுப்ஹானல்லாஹ், ஒரு நிஅமத்தை பார்க்கிற டைம்ல ஒரு ஈமான் உள்ளவருடைய உள்ளத்துல முதலாவது அந்த மகிழ்ச்சியோட ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலை வ அலா வாலிதை, என்னுடைய பெற்றோர்களால தான் இந்த நிஅமத்தை எனக்கு என்ன செஞ்சது. இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு நிஅமத் நன்றி செலுத்துற டைம்ல பெற்றோர்கள் ஞாபகம் வரணும்னா அதுல முதலாவது தௌஹீத் தான். அதில் முதலாவது தௌஹீத். ஏன்னா அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி வ யுனஸ்ஸரானிஹி, பெற்றோர்கள் தான் நசரானிகளாக யூதர்களாக மாற்றுவதெல்லாம் அவர்கள் தான். அவர்களுக்கு அந்த நியாமத் இஸ்லாம் என்ற நியமத்தை அவங்களுக்கு கிடைச்சிருந்து அவங்க எங்களை அதில் வளர்த்திருந்தாங்கன்னா அதன் காரணமாக தான் அந்த நியமத்தை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. அதனால இதை கண்ட உடனேயே சிரித்து கொண்டே அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அப்ப ஏற்கனவே அந்த குதிரைகளுடைய சம்பவத்தில் அதை பார்த்துட்டு மறந்த உடனே அவர் எல்லாம் ஞாபகப்படுத்தார். இங்கேயும் இதை கண்ட உடனே ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா வகால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல ஸாலிஹன் தர்லா, நீ பொருந்தக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கும் வதஹல்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன், உனது நல்ல அடியார்களிலே உனது அருளை கொண்டு என்னை நுழைவிப்பாயாக கேட்ட துஆ பார்ப்போம். இப்படி தந்தை மகன் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய குர்ஆன்ல ஏராளமான விஷயங்கள் இருக்குது. வரலாற்று ரீதியாக முன்மாதிரியாக எடுக்க முடிந்த விஷயத்துல